இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்டுக்கும் எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன். சரியா? நல்லா கவனிச்சிங்க. எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்ல இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்டுக்கு எந்த ஒரு நொட்டேஷனும் கொடுக்கல. சரியா? இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்டுக்கு எந்த ஒரு நொட்டேஷன் கொடுக்கல. எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட். சரியா? இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்னா இப்படி எழுதலாம்லாம் நான் சொல்லலை. சரி, இது வந்து எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இப்படி எழுத முடியும். இப்போ அடுத்து இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்டுக்கும் அப்படி எழுத முடியுமாங்கிறது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியா? நெக்ஸ்ட் என்னன்னா, let G be an internal direct product of N1, N2 up to Nn. Okay. G be an internal direct product of N1, N2 up to Nn. Then என்ன எழுதுறதுனா, இப்போ இந்த NIsலாம் itself a குரூப்பா இருக்குமாப்பா? NIsலாம் itself a குரூப்பா? NIsலாம் என்னதுப்பா? நார்மல் சப்குரூப் தானே? Yes, sir. நார்மல் சப்குரூப். அப்போ இது itself a group, ரைட்டா? அப்போ GBN இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் N1, N2, Nn இருந்தால் G எப்படி எழுதலாம்னா எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் N1, N2. G is the external direct product of N1 to Nn. இங்கே NIsலாம் itself a குரூப்னு நினைச்சிங்க. சரியா? அப்போ N குரூப்ஸ் எடுத்திருக்கேன். அந்த N குரூப்ஸை எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் பண்ணா என்ன வந்துடும்னா G வந்துடும். ஓகே. இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்டுக்கு எந்த ஒரு நோட்டேஷன், சிம்பாலிக் நோட்டேஷன் கொடுக்கல. சென்டென்ஸ்லேயே தான் எழுதுவோம். G is the internal direct product of அப்படின்னா G ஈக்குவல் டு இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்னு எந்த ஒரு நோட்டேஷன் கொடுக்கல. பட் இது என்னன்னா G is the internal direct product of N1, N2 up to Nn இருந்தால் G is the external direct product of N1, N2 up to Nn எழுதலாம். சரியா? இதுதான் முக்கியம். இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் கொடுத்தா எக்ஸ்டர்னல் கொண்டு வர முடியும். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் கொடுத்தா இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ண முடியும். சரியா? எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் கொடுத்தா இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ண முடியும்னு சொன்னேன். இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, அடுத்து எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா நான் அதை இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்டா சாரி இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா அதை நான் வந்து எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்டா எழுதிடலாம். சரியா? இப்போ நல்லா கவனிச்சிங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? சின்ஸ் G is internal direct product of N1, N2 up to Nn. சரியா? ஸோ பை டெஃபினிஷன் படி என்ன எழுதலாம்னா, பை டெஃபினிஷன் every elements in G can be uniquely expressed as இந்த எலமெண்ட் x எழுதுவோம் as equal to A1, A2 up to A, where AIs belongs to NX. Okay. இது இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்டோடைய டெஃபினிஷன். சரியா? ஓகே. இப்போ நான் ஒரு மேப் டிஃபைன் பண்ணுது. என்ன டிஃபைன் பண்ண போறேன்னா, கிளியர்லி இங்க நல்லா கவனிச்சிங்க. NIsலாம் என்னன்னா, NIs வந்து குரூப். கிளியர்லி NI itself a group ஆகலாம். itself a group. ஓகே. ஸோ இப்போ n குரூப்ஸ் இருக்கு. ஃபார் I ஈக்குவல் டு 1 to n. n குரூப்ஸ் இருக்கு. ஸோ கிளியர்லி NI is a group நினைக்கலாம். ஃபார் I ஈக்குவல் டு 1 to n. சரியா? அப்போ பை டெஃபினிஷன் ஆஃப் external direct product, இது n குரூப்ஸ் எடுத்துறீங்க. N1, N2 up to Nn வந்து குரூப். NIsலாம் குரூப். சரியா? இந்த குரூப்ல எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் டெஃபினிஷன் அப்ளை பண்ணா N1 டைரக்ட் ப்ராடக்ட், N2 டைரக்ட் ப்ராடக்ட் up to Nn is a group. இது டைரக்ட் ப்ராடக்ட்.
n குரூப் கொடுத்துருக்கீங்க, எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இதை எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா குரூப் ஆகும். சரியா? இப்போ 2 குரூப் ஜிங்கிற குரூப் இருக்கு அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் என்ஐஸ் ஒரு குரூப்பா இருக்கு. இது ரெண்டுக்கும் ஐசோமார்பிசம் கொடுக்கும். சரியா? ஜி இஸ் ஐசோமார்பிக் டு n1 to this. ரைட்டா? அப்போ define a map, define pi from G to n1 up to n. Okay, is the G to n1 to n by, நல்லா கவனிச்சிங்க, இங்க வந்து என்ன இருக்கு, ஜியில் என்ன இருக்குன்னா இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் இருக்கு. ஜியில் வந்து இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் இருக்கு. அப்போ ஜியில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் இப்படி எழுதலாம். ஜியில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் என்ஐஸ் A1 A2 up to AN எழுதலாம். சரியா? அப்போ இங்க பை ஆஃப் A1 A2 up to AN ஈக்குவல், இதை எக்ஸ்ன்னு எடுத்துங்க. சரியா? பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து என்னன்னா A1 to AN equal to this goes to A1 comma A2 comma up to AN for every AIs belongs to N. ஒரு மேப் டிஃபைன் பண்ணிட்டேன். சரியா? இங்கே இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் இருக்கனால இதில் உள்ள எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அந்த ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் என்ஐஸ்ன்னு எழுதலாம். அதனால இப்போ என்ஐஸ் ஏஐஸ் கிடைச்சிட்டு அது கரஸ்பாண்டிங்காக ஒரு n ட்ரிபிள் கொடுக்கணும் இங்கே கொடுத்தேன். சரிட்டா? ஓகே, இப்போ பை வந்து ஹோமோமார்பிசம்னு கொடுப்பாங்க. பை வந்து ஹோமோமார்பிசம்னு கொடுப்பாங்க. Let x equal to A1 to AN and y equal to B1 B2 up to BN, where AIs and BIs belongs to NIs. சரிட்டா? இப்போ ஹோமோமார்பிசம் ப்ரூவ் பண்ணணும். கவனிங்க, AB equal to என்ன எழுதலாம்? AB equal to நல்லா கவனிங்க, since NI intersection NJ எப்படிப்பா இருக்கும்? பை ப்ரீவியஸ் தியரம் படி NIஸ்லாம் இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் NIஸ்ன்னு இருந்தால் G ஈக்குவல் டு N1 N2 up to NN எழுதலாம். அடுத்து இந்த இன்டர்செக்ஷன் ஐடென்டிட்டின்னு எழுதலாம்னு பார்த்துருக்கோம். ரைட்டா? அப்போ இந்த இதில் என்ன இருக்குன்னா இந்த ரிசல்ட் ட்ரூ. இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் எழுதுறப்போ இந்த ரிசல்ட் எப்பவும் ட்ரூ. சரியா? ஓகே, அப்போ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுங்க. This equal to identity. Okay, this equal to upon xi into yi equal to yi into xi for every xi for every xi belongs to ni and yj belongs to nj. ரைட்டா? ni குள்ள கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. ரைட்டா? அப்போ இப்போ xy கண்டுபிடிக்கணும். xy என்னன்னா A1 A2 up to AN. அடுத்து y என்னன்னா B1 B2 up to BN. ரைட்டா? ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். இப்போ இந்த A1 B1 AN B1 கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது NNல இருக்கு, இது A1 N1ல இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கம்யூட்டேட்டிவ். அடுத்து AN-1 B1 கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த B1 அப்படியே ஷிஃப்ட் பண்ணி எங்கே கொண்டு வரேன்னா A1 பக்கத்தில் கொண்டு வரேன். அடுத்து A2 இருக்கு, இங்கே B2 இருக்கும். B2வும் AN கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை அப்படியே மூவ் பண்ணி இங்கே பண்ணுங்க. A2 B2 and so on AN BN. சரியா? இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஹோமோமார்பிசம் ப்ரூவ் பண்ணணும். சரியா? இப்போ பை ஆஃப் xy என்னன்னா xy ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் NIஸ்ன்னு எழுதியாச்சு. சரியா? AIs xy ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் NIs. அப்போ பை ஆஃப் xy என்ன வரும்னா A1 B1 up to A2 B2 and so on AN BN. எழுதிக்கலாம். இங்க என்ன டெஃபினேஷன்னா கோஆர்டினேட் வைஸ் ப்ராடக்ட் தான். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா இதை ஸோ பை ஆஃப் xy வந்து எப்படி எழுதிக்கலாம்னா A1 A2 up to AN into B1 B2 up to BN. ஸோ இது வந்து கார்டீசியன் ப்ராடக்ட். சரியா? சரி, இது வந்து கோஆர்டினேட் வைஸ் ப்ராடக்ட். அப்போ இது என்னன்னா பை ஆஃப் எக்ஸ், இது பை ஆஃப் ஒய். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் பை இஸ் ஏ ஹோமோமார்பிசம், பை இஸ் ஏ குரூப் ஹோமோமார்பிசம். சரியா? அடுத்த கிளைம் என்னன்னா பை இஸ் 1 and on 2. பை இஸ் 1 and on 2 சொல்லிட்டு ஐசோமார்பிசம் வந்துடும். ஸோ ஜி இஸ் ஐசோமார்பிக் டு
G is isomorphic to this னு சொல்லிடலாம் சரியா. on to வருமான்னு வாங்க. for any A1 A2 up to AN belongs to N1 cross N2 cross N data. There exists an element என்னன்னா there exists an element x equal to A1 A2 up to AN belongs to G such that என்ன எழுதலாம்னா இந்த எலமெண்டோட பை ஆஃப் எக்ஸ் என்ன வந்துடும் பாருங்க. அதாவது நல்லா கொஞ்சம் கோடமைன்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோம்பா, டொமைன்ல ஒரு எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த எலமெண்ட் இந்த ஏஐஸோட ப்ராடக்ட் மூலமாவே எடுக்கலாம் சரியா. இப்போ பை ஆஃப் எக்ஸ் என்ன வரும்னா A1 A2 up to A. ஸோ இதுல இருந்து என்ன பை இஸ் ஆன் டு ஓகே. இப்போ கர்னல் கண்டுபிடிங்க. கர்னல் பை ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் x in G such that phi of x equal to identity n1 n2 n cross n identity என்னன்னா e1 e2 up to en. ஓகே. இப்போ x எப்படி எடுத்துப்போம் a1 a2 up to a. So kernel phi equal to set of all x belongs to G such that phi of x என்னன்னா இதான் x வந்து இதான் phi of x என்ன வரும்னா a1 a2 up to an. This equal to again ஒரு n tuple. Okay. அப்போ கரஸ்பாண்டிங் ரெண்டுக்கு n tuple ஈக்குவல்னா கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் ஆர் ஈக்குவல் சரியா. அப்போ such that ai equal to ei ன்னு எழுதிக்கலாம். அப்போ அந்த x என்னவா இருக்கும் பாருங்க, எல்லாமே ஐடென்டிட்டியா தான் இருக்கும். ஸோ திஸ் ஈக்குவல் டு சிங்கிள் டைம். ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா பை இஸ் 1 1. ஸோ ஹென்ஸ் பை இஸ் 1 1. So by இதுல இருந்து என்ன எழுதலாம்னா பை பைஜெக்டி சொல்லிட்டோம், ஹோமோமார்பிசம் சொல்லிட்டோம். அப்போ G is isomorphic to N1 cross N2 cross N. அப்போ இங்க ஹென்ஸ் என்ன கன்க்ளூட் பண்ணாங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அதாவது G is internal direct product of N1 to Nn இருந்தால் N1, N2 இருந்தால் implies G is the external direct product of N1, N2, Nn சரியா. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் பார்த்தோம் என்னன்னா எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் மூலமா இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட், அதாவது என்ன பார்த்தோம்னா G is the internal direct product external direct product of G1 G2 up to Gn இருந்தால் if and only G is the internal direct product of G1 G2 up to Gn. இப்படி இருந்தா இந்த GIs என்னவா இருக்கும்னா GI வந்து isomorphic to HI சரியா. GIs வந்து isomorphic to HI. HIன்னா என்னன்னு தெரியுங்களா, n tuple ith entry area other entries are fixed சரியா. இது வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் G. ஸோ அப்போ இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்டும் எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்டும் ஒரு சேம் தான் சரியா. இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்டும் எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்டும் சேம் தான் சரியா. இதுல ப்ராப்ளம்ஸ் இன்னொரு விஷயம். அப்போ இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் டிஃபைன் பண்றதுக்கு என்ன தேவைப்பா, இப்போ படிச்சதுல இருந்து என்ன அப்சர்வ் பண்ணீங்க, இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் டிஃபைன் பண்றதுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க பாப்போம் யாராச்சும். எது இருந்தா இன்டர்னல் டிஃபைன் பண்ண முடியும்? நார்மல் சப் குரூப்ஸ். நார்மல் சப் குரூப் இன்டர்செக்ஷன் பண்றது ஐடென்டிஃபை. ஓகே, வெரி குட். நார்மல் சப் குரூப் கண்டிப்பா இருக்கணும் சரியா. ஓகே, இப்போ அடுத்த தியரம் பாருங்க. இப்போ நார்மல் சப் குரூப் இல்லாம நெக்ஸ்ட் தியரம் பாருங்க. என்னன்னா let A, B be subgroups of G. Okay. If G equal to AB, G equal to AB and AB equal to BA
ஃபார் எவ்ரி ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு பி அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து என்னன்னா ஐடென்டிட்டி. தென் என்ன எழுத போறோம்னா ஜி இஸ் தி இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏ வந்து நார்மல் சப்குரூப்னு எங்கேயும் கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏ அண்ட் பி ஆர் சப்குரூப்ஸ் ஆஃப் ஜி, ரைட்டா? ஏ அண்ட் பி ஆர் சப்குரூப்ஸ் ஆஃப் ஜி. ஏ ஜி ஈக்குவல் டு ஏபின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஏ இன்டர்செக்ஷன் பி ஐடென்டிட்டி அண்ட் ஏ அண்ட் பியில் உள்ள எலமெண்ட்ஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்படி இருந்தாலும் ஜி வந்து இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ இதுல எது மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எதுப்பா மிஸ் ஆயிருக்கு? சார் ஏ பி நார்மல். நார்மல்னு சொல்லிட்டா போதும். சரியா? ஏயும் பியும் நார்மல்னு சொல்லிட்டா போதும். சரியா? லைன் என்னன்னா A, B is a normal subgroup of G. A, B is a normal subgroup of G. Okay. So about normal subgroup என்ன அர்த்தம்? GA, G inverse belongs to A ன்னு சொல்லணும். For every G belongs to G and every A belongs to A. இதான் சொல்லணும். சரியா? GA, G inverse belongs to சொல்லணும். So let G belongs to G ன்னு எடுத்துங்க and A belongs to A ன்னு எடுத்துங்க. சரியா? G and AB, G is any element in G, A is any element in A. இப்போ since G equal என்ன கொடுத்துருக்காங்கன்னா A into B ன்னு கொடுத்துருக்காங்களா? G எப்படி கொடுத்துருக்காங்க? A into B ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? G வந்து A into B ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ G எப்படி எழுதலாம்னா so there is C belongs to A and B belongs to B such that G equal to C into B. சரியா? G equal to ABன்னு இருக்கனால இந்த ஜிங்கிற எலமெண்ட் எப்படி எழுதலாம்னா ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ அண்ட் பி. ஸோ அப்போ ஜி ஈக்குவல் டு சி இன்ட்டு பி, சி இன்ட்டு பின்னு எழுதிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ நான் ஜிஏ ஜி இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. ஜிஏ ஜி இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுங்கன்னா சிபி இன்ட்டு ஏ அடுத்து சிபி தி ஹோல் இன்வர்ஸ். சரியா? ஸோ அப்போ சிபி இன்ட்டு ஏ பி இன்வர்ஸ் சி எழுதிக்கலாம். ஸோ இதை அகெயின் ரீரைட் பண்ணுங்க. இதை ரீரைட் பண்ணீங்கன்னா இப்போ நல்லா கவனிச்சிங்க. ஏ வந்து கேபிட்டல் ஏல இருக்கு, பி வந்து கேபிட்டல் பில இருக்கு. பி இன்வர்ஸ் எங்க இருக்கும்? பி இன்வர்ஸ் வந்து எங்கப்பா இருக்கும்? பில இருக்கு. ஏன்னா பி வந்து சப் குரூப். சரியா? இப்போ இதுல செகண்ட் கண்டிஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. இதுல செகண்ட் கண்டிஷன் வந்து ஏ அண்ட் பில உள்ள எலமெண்ட் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இல்லையா? ஏலையும் பிலையும் ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ இந்த இடத்துல ஏ எங்க இந்த பிஏ இன்டர்சேஞ்ச் பண்ணும். சிஏ பி பி இன்வர்ஸ் சின்னு எழுதிக்கலாம். சரியா? சரி, இது சி இன்வர்ஸ். ஸோ இது ஐடென்டிட்டியா மாறிடும். அப்போ சிஏ சி இன்வர்ஸ் வந்துடும். சிஏ சி இன்வர்ஸ் வந்துடும். சரியா? சிஏ சி இன்வர்ஸ் வந்துடும். நல்லா கவனிச்சிங்க. இந்த சி எங்க இருக்குன்னா ஏல தான் இருக்கு. சி வந்து ஏல இருக்கு. ஏ சப் குரூப். ஸோ சி இன்வர்ஸும் ஏல தான் இருக்கும். ஏ வந்து எங்க இருக்குன்னா ஏல இருக்கு. ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து எங்க வந்துடும்னா ஏ. GA G inverse belongs to A. This implies A is a normal subgroup of G. A is a normal subgroup of G. இதே ஆர்குமெண்ட்டை இதே சிமிலர் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணுங்க. சிமிலர் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா B is a normal subgroup of G. Okay, similarly B is a normal subgroup of G. Okay. இப்போ இதுல இருந்து சொல்ல முடியுமாப்பா? இந்த இதுல இருந்து எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்னு சொல்ல முடியுமா?
இப்போ இது வந்து ஏயும் பியும் நார்மல் சப் குரூப்பா ஆயிட்டு சரியா, ஏயும் பியும் நார்மல் சப் குரூப்பா மாறிட்டு இது மூலமா ஜி வந்து இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா முடியாதாப்பா? சொல்லலாம். ஏன்னா ஒரு தியரம் நடத்தினா தெரியுமா? இப்போ ஒரு நிமிஷம்ப்பா. இந்த தியரத்தை யூஸ் பண்ணிடலாமாப்பா? இந்த தியரத்தை ஜி வந்து இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பின்னு தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ரைட்டா? அப்போ ஜி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி, ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ஐடென்டிட்டின்னு இருந்தா போதும்னு சொல்லிடலாமா? அதாவது என்ஐஸ்லாம் நார்மல் சப் குரூப்பா, ஜி இஸ் தி இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் N1 N2 Nn இருந்தால் ஜியை வந்து ப்ராடக்ட் ஆஃப் என்ஐஸ்ன்னு எழுதலாம். அடுத்து என்ஐ இன்டர்செக்ஷன் ரிமைனிங் என்ஐஸோட ப்ராடக்டோட இன்டர்செக்ஷன் வந்து ஐடென்டிட்டி வரணும் சரியா. இந்த ரிசல்ட்டை நான் யூஸ் பண்ணுதேன் சரியா. எப்படி யூஸ் பண்ணுதுன்னா இங்க ஏயும் பி என்னவாயிட்டா நார்மல் சப் குரூப் ஆயிட்டு. அப்போ ஏ கமா பி வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி அண்டு ஏ இன்டர்செக்ஸ் ஏபி ஈக்குவல் டு ஜின்னு எழுதலாம். அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து என்னன்னா சிங்கிள்டன் ஐடென்டிட்டின்னு கொடுத்துட்டாங்க ரைட்டா. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, இங்க ரெண்டு நார்மல் சப் குரூப் எடுத்துக்கிறேன், ஏ அண்ட் பி வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. இப்போ ஜி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி சொல்லிட்டேன். அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ஐடென்டிட்டி சொல்லியாச்சு. ஸோ பை திஸ் தியரம் ஜி இஸ் தி இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கலாம் சரியா. ஸோ பை தியரம் ஜி இஸ் தி இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பின்னு சொல்லிடலாம் சரியா. ஏ அண்ட் பின்னு சொல்லிடலாம். அப்போ இப்படியும் ப்ரூவ் பண்ணலாம். இங்க எதுவுமே நார்மல் சப் குரூப் கொடுக்கல, ஆனா பட் நார்மல் சப் குரூப்னு ப்ரூவ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் சரியா. ஏ அண்ட் பி வந்து நார்மல் சப் குரூப்னு ப்ரூவ் பண்ண பிறகு நம்ம ரிசல்ட் சொல்றோம். இங்க ஏபி வந்து நார்மல் சப் குரூப்லாம் கொடுக்கல, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நார்மல் சப் குரூப் ப்ரூவ் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள தியரத்தை யூஸ் பண்ணி ஏ இஸ் தி இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பின்னு சொல்லியாச்சு ரைட்டா.